கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமோ சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த பட பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் இது எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். ஹீரோ உதயநிதி, சரவணன் இருக்க பயமேன். எஸ் எழில் இயக்கத்தில் டி இமான் இசையில் யுகபாரதியின் பாடல் வரிகளில் நடிகர் சூரியுடன் முதல் முறையாக இணைந்து உதயநிதி ஸ்டாலின் நடித்திருக்கும் திரைப்படம். இந்த படத்தின் பாடல்கள் பெரிய வரவேற்பு அடைஞ்சிருக்கு. வரும் 12ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தின் மேலும் சிறப்புகளை பார்க்கலாம். எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேல, அத காட்ட போறேன். அம்பிட்டு அழகையும் நீங்க தாலாட்ட கொடியேத்தவார. ஃபர்ஸ்ட் டே எழில் சார் வந்து எதுவுமே சொல்லி தர மாட்டார். இதான் சீனு போங்க நடிச்சிருங்க அப்படின்ட்டுவார். எனக்கு ஃபஸ்ட் டே வந்து பயங்கரம் பதட்டம் ஆகிடுச்சு. நானும் சூரியனை முல்லை கோதனம் இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி ஒரு சீன் பேப்பர் கொடுத்துட்டு நாங்கள் கேமரா வச்சு போய் நடிங்க அப்படின்ட்டாரு. நான் என்ன சூரியன் போய் கேட்டேன், என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணுறோம் கரெக்டாக பண்ணுறோம்னா அப்படிதான் வாங்க வாங்க பார்ப்போம்னா ஆக்ஷன் மட்டும்தான் சொல்லுவார், கட்டு சொல்ல மாட்டார். நம்மளே புரிஞ்சுக்கணும் கட்டு அப்படின்னு. நிறைய விஷயங்கள் சொன்னால் நம்ப கூட முடியாது. நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அவர் ஆர்ட் டைரக்டர் நடிச்சிட்டு இருந்தேன். அது அவ்வளோ ஒரு கூலான ஒரு டைரக்டர் நான் பார்த்ததே கிடையாதுங்க. நான் சூரியன்கிட்ட கேட்டேன், இது கரெக்டாக நம்ம பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு. ஆனால் அது வந்து தனியாக ஒரு கான்ஃபிடென்ஸு நம்ம கிட்டேருந்து இது ஒரு விஷயம், அது புதுசாக ஒன்று எடுத்துகிட்டு வர்றது. அது இப்போ எடிட் பண்ணி பார்க்கும்போது அது தெரியுது. நான் ரொம்ப பயந்தேன். இவங்க இவ்வளோ ஒரு பெரிய கன்சர்னு, பெரிய இடம், இங்கே போய் எப்படி தான் நம்ம வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம ரொம்ப கூலாக நான் பண்ணிகிட்டு இருப்பேன், இப்படி போய் பண்ணுவேன், இப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அங்கே போய் பார்த்தா தான் வந்து ரொம்ப இப்படி ஒரு எளிமையான ஒரு மனிதரை நான் வந்து பார்க்கவே இல்லை. ஸோ அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர், ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். என்ன ரொம்ப ஸ்கிரிப்ட் கேட்டோ சரி, இல்லை எதுவோ சரி, எது கேட்டாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரொடக்ஷன். அந்த படம் இந்த ரெட் ஜெயின் மூவிஸை பற்றி சொல்லவே வேண்டாம். இன்றைக்கி இந்த படத்தோட பப்ளிசிட்டி, இந்த கொண்டு போய் ரீச் பண்ணுற விஷயம், இந்த படம் ஒரு காமெடி படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நடிகர்கள் இதில் பண்ணதுனால தான் அந்த படம் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. உதய் அமேசிங் கோஸ்டா. எல்லாரும் சொன்னாங்க வெரி டவுன் டு எர்த். இன்ஃபேக்ட் சில டைமில் யூ வில் ஃபர்கெட் இவங்க தான் ப்ரொடியூசர்னு, பிகாஸ் இட் டஸ் நாட் ஈவன் கம் அவுட். அண்ட் அமேசிங் கோஸ்டா, சச் அ லவ்லி பர்சன் டு ஒர்க் வித். ஒரு மிகப்பெரிய புத்திசாலி எழில் சார். எந்த இடத்துல எப்படி ஆடியன்ஸோடைய பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கியரை, ஃபஸ்ட் கியர் எங்கே போடணும், செகண்ட் கியர் எங்கே போடணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷனோட ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு ஓட்டத்துக்கு ஏதுவான ஒரு இசை தான் வந்து இந்த திரைப்படத்தை நாங்கள் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கோம். அவர் எஸ் எழில் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவோம். அதுக்கு என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற அர்த்தம்னாக்கா, எந்த பல்லவி எழுதினாலும் எஸ் அப்படின்னு சொல்லிவிடுவார். அதனால் அவர் எனக்கு எப்போதும் எஸ் எழிலாகவே அவர் இருக்கிறாரு. இந்த படத்தில் வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, உதயநிதி சாருடைய நடன சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். மிக பிரமாதமாக ஆடியிருக்கிறாரு. புஷ்பா புருஷன் லாஸ்ட் அப்படி ஒரு நல்ல பதிவை கொடுத்து என் பொண்டாட்டி எங்கேயுமே வெளியில் கூப்பிட்டு போகிற அளவுக்கு ஆக்கி விட்டார் மனுஷன். வாரம் இந்த மயிலாப்பூர் கோயிலுக்கு, ஆஞ்சநேய கோயிலுக்கு போயிட்டே இருப்பேன். படம் வந்தது இன்னைக்கு வரைக்கும் அந்த கோயிலுக்கு போக முடியலை. ஆமாம், அப்படி பண்ணாட்ட பரவாயில்லையே, கரெக்டாக இருந்தால் நம்ம பொண்டாட்டி ஆக்கி வெளியில் தெரியாது இல்லையா, என்ன தெரியும். கோயிலுக்கு போயிட்டு அதை அப்படி பார்த்து அந்த ஐயர் பார்த்தோன்னே பார்ப்பார். அந்த படத்தில் பார்க்குற மாதிரி அந்த ஐயர் என்னை பார்ப்பார். இப்படி அந்த துளசியை கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு. என் ஒய்ஃபு சந்தோஷம் சுற்றலான்னு போவான். ஏங்க நீங்கள் தானே அந்த புஷ்பா புருஷன். என் பொண்டாட்டி விஸ்கு நடக்க ஆரம்பிச்சா ஒரு 4-8 இந்தாம்மா இல்லுமா நின்று சேர்ந்து போகணும், சேர்ந்து சுற்றுவா. அவன் போங்க வரேன் போகிறேன், புஷ்பா புருஷன் மாதிரி சங்கட்டமாக இருக்குது. எழில் சாருடைய படம், அதில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர். ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே வந்து வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் படத்தில் ஒரு அற்புதமான கேரக்டர். நானும் ரவி மரியாதனும் இதே படத்தில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார், நாங்களும் ஆசைப்பட்டோம். அதே மாதிரி ஒரு போர்ஷன் செம்மையாக பண்ணியிருக்கோம், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. நான் மட்டும் இல்லை, நிறைய காமெடியன்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க. எனக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன், இது என்ன பண்ணுவார், எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட் அவங்கவுங்க க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க,
கையா முய்யான்னு முருகன் மட்டும் பாவம் கஷ்டப்பட்டுன்னு இருக்கானே, எல்லாருக்கும் டைலாக் கற்றுக் கொடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு. அதுக்கப்புறம் டப்பிங்கில் பார்க்கும்போது நான் அசந்து போயிட்டேன் அதோடைய ஃபார்மேஷன். அப்போ தான் தெரிஞ்சது எனக்கு, அந்த மானிட்டர் பின்னால் உட்கார்ந்துருந்தது ஒரு பொறுமைசாலி கிடையாது, ஒரு புத்திசாலி. என்னுடைய காமெடி திறமையை தெரிஞ்சுக்கிட்டவர் எழில் சார். என்னுடைய பாதையை வந்து உனக்கு நீ வில்லத்தனம் மட்டும் இல்லை, நீ காமெடி நல்லா பண்ணுறேன்னு என்னுடைய பாதையை வந்து அழகாக திருப்பி விட்டவர் அண்ணன் தான். என்னுடைய முழு திறமை எனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு வசந்தபாலன் 50% காரணம்னா இன்னொரு 50% எழில் சார் தான். நான் அவர் அண்ணன் தான் கூப்பிட்றேன். காரணம்னு ஒரு அண்ணனுடைய பொறுப்பில் ஒரு தம்பிக்கு என்ன செய்யணுமோ அவர் செஞ்சுட்ருக்கேன். இந்த படத்தை பற்றி பேசுறது நமக்குள்ளே பேசி பாராட்டிக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். பெஸ்ட்டாக வந்திருக்கு இந்த படம், அருமையாக வந்திருக்கு. அது வேறு அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ரெஜினா வந்து சச் அ ஒண்டர்ஃபுல், ஒரு ஜூலியா ராபர்ட்ஸை பார்க்குற மாதிரியே இருக்குது. என்னோட கேரக்டர் ரோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டைப் ஆஃப் அ கிளாமர் அண்ட் காமெடியாகவும் இருக்கும். டெஃபினெட்லி நான் இப்போ பார்த்ததில் நான் ஃபீல் பண்ணது இட்ஸ் எக்ஸலண்ட். இட்ஸ் கமல் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. மாபெரும் வெற்றியை பெற்று தரன்றது ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, நிறைய டிரெக்டர்ஸ் வந்து அடுத்தடுத்து ஃபீமேல் காமெடியன்ஸ்க்கு ரோல்ஸ் கேரக்டர்ஸ்லாம் கொடுக்கறதே கிடையாது. எழில் சாரை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒருத்தவங்களுக்கு உண்மையாகவே டேலண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவரோட எல்லா படங்கள்லையும் என்ன மாதிரியான நடிகைகள் கண்டிப்பாக இருப்போம். நட்புக்கு இலக்கணம்னு சொன்னால், அதாவது உதயநிதி ஸ்டாலின் அதாவது படத்தில் தான் நண்பேண்டான்னு சொல்லிட்டு லவ்வர் ஹீரோயின் வந்தோன்னு விட்டு போயிடுவாங்க, அப்படி தான் நடிப்பார் இல்லையா? ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மாதம் 23 நாளைக்கு முன்னாடி இந்த ஏற்பாடு மிகப்பெரிய அளவில் இருந்தது. கோடிக்கணக்காக பணம் போனாலும் லட்சக்கணக்காக போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அப்பா சூரிய அப்பா தவறினோன்னு அப்படியே இந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணிவிட்டு ஒரு டைரக்டர் அவங்க உதயநிதி ஸ்டாலின் நேராக போய் அந்த தூக்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சூரிய அப்பாவோட மறைவு இதை கலந்துக்கிட்டு ஒரு நட்புக்கு இலக்கணமாக ஒரு இந்த இளைஞர்களின் ஒரு உதாரண புருஷராக திகழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னா அது உதயநிதி ஸ்டாலின் சொல்லணும். இல்லை, அந்த படம் பூரா டோட்டலாக ரோபசங்கர் அவரை கலக்கி எடுத்துருப்பாப்புல. நாங்களாம் சிரிச்சு மாற முடியாது. உதயநிதி சார் வந்து சிரிக்கிறார் பயங்கரமாக. ஹியூஜ்லி காமெடி அண்ட் லாஃபிங் ரைட் ஃபிலிம் அண்ட் எழில் சாருக்கும் பெரிய நன்றி சொல்லணும். பிகாஸ் இந்த படத்துக்கு அவங்க எனக்கு ஃபாத்திமா கேரக்டர் கொடுக்குறதுக்கு பெரிய நன்றி சொல்லணும். இட்ஸ் அ வெரி போய்டிக் லவ் ஸ்டோரி இருக்குது இந்த படத்துக்கு. எழுச்சூர் அரவிந்தன், சரவணனுக்கு பயமேன் படத்தோட டைலாக் ரைட்டர். எழில் சாரோட சேர்ந்து இது 3வது படம். என்னுடைய ஹேட்ரிக் வெற்றியை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். சார் வந்து ஃபோட்டோகிராஃபர், நான் வந்து அதை ப்ரெஸ்ஸில் போட்டு அதை பேனராக போகிற வேண்டிய ஒரு ப்ரெஸ் என்ன பார்த்து ப்ரெஸ் ஆஃபீஸா? ஆமாம், பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்காரு. அந்த பிரிண்டிங் தான் வாயில் நோயில் பிரிண்டிங் ப்ரெஸ் ஆஃபீஸ் வச்சுருக்க கேரக்டர். 2 பேரும் ஒன்றா அப்படி ட்ராவல் பண்ணுற கேரக்டர். வெல்கம் பேக் டு த ஷோ சினிமா செய்திகள். ஆயுத எழுத்து. பாரதி ராஜா முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து முடித்திருக்கும் திரைப்படம் படைவீரன். விஜய் யேசுதாஸ், அகில், அமிர்தா, மனோஜ் நடிக்க இந்த படத்தை இயக்கியிருக்காரு தனா. ஜெயமோகனோட வெப்சைட்டில் புதிய எழுத்தாளர்கள்னு அறிமுகப்படுத்தினார். அதில் முதல் கதை தனாவோட கதை. அது படித்து பார்த்தேன். என்கிட்ட சொன்ன அந்த கதை, ஆனால் அவர் எழுதின விதம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஒரு ப்ரிசிஷன் இருந்தது. அது படிக்கும்போது ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அட நம்ம ஆள் இப்படி பண்ணிட்டாரு பாரு அப்படின்னு ஒரு சந்தோஷம் உள்ள வந்தது. மியூசிக்கோ இல்லை கேமராவுக்கோ இல்லை எடிட்டிங் எல்லாமே ஆக்சுவலாக அவர் தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போகல, ஆனால் அவர் தான் கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. அவரே தான் நடிச்சிருக்காரு. ஆக்டர்ஸை வந்து ஒரு பப்பட்ஸ் மாதிரி வச்சுட்டு அவரே தான் நடிச்சிருக்காரு. எல்லா கேரக்டர்லேயும் எனக்கு அவர் தான் தெரிஞ்சார். நம்ம கிராமத்துலலாம் எப்படி வாழ்கிறாங்க, இல்லை அந்த ஜஸ்ட் சரௌண்டிங்ஸ், அந்த பியூட்டிஃபுல் நேச்சர் எல்லாமே, அந்த ஒரு ஸ்பாட் வந்து லைவ் லொக்கேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் போகும்போது கூட எனக்கு வந்து ஒரு புது வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி ஐ என்ஜாய்ட் எவ்ரி பிட் ஆஃப் இட். ஸோ ஒரு ஷூட்டிங்கில் இருக்கவோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லாமல் மேக்ஸிமம் கேரவேனில் உட்கார வேண்டிய டைமில் கூட நான் வெளியிலலாம் சுற்றிட்டுருப்பேன், ஏன்னோ அந்த வில்லேஜ் ஏரியாலலாம். அண்ட் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். சில பேர் வந்து பாடும்போது பாடுறதை பார்க்குறப்போ அவங்களால நடிக்க முடியும்னு தோணும், அவங்க நடிக்கிறத பார்க்குறப்போ அவங்களால டான்ஸ் ஆட முடியும்னு தோணும். அந்த மாதிரி ஐ திங்க் விஜய் யேசுதாஸ் வந்து whenever I've seen him perform, அந்த ஒரு the way he carries himself, அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் நான் பார்த்தேன். ஸோ அப்பயே தெரிஞ்சது இவர் தொடர்ந்து நடிப்பார் அண்ட் நடிக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்ட்டு. மியூசிக் டைரக்டர் கார்த்திக் ராஜா சார், சின்ன வயசுலேருந்தே உங்கள் பாட்டெல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட பாட்டில் நான் வந்து இன்னைக்கு இந்த படத்தில் இருக்கேன்னா ஐம் வெரி ஹாப்பி. இப்போ இந்த மியூசிக்கெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா
இது கார்த்திக் ராஜனுடைய ஒரு டச்சு அந்த மியூசிக்கில் இருக்குது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட எவ்ரி மியூசிக் ஹேண்ட்லிங்கு, அந்த ட்ரைலர் முடிஞ்சு போன கடைசி நோட்டு கூட பார்த்தீங்கன்னா கூட அதில் வந்து கார்த்திக் ராஜனுடைய ரொம்ப ஒரு மியூசிக் தெரிஞ்ச ஒரு ஹேண்ட்லிங் அதில் இருக்கும். ஆக்சுவலாக இந்த படம் மிக சிறப்பாக வந்திருக்கு. கதை கேட்டதுமே கதை களம். இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மனிதரும் நேசிக்க வேண்டிய ஒரு கதையாக அற்புதமாக சொல்லியிருக்கார். ஆல்ரெடி ஒரு பேஷனேட்டான ஒரு செட்டப்பில் இருந்த இடத்துல அவரை நான் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நிறைய பிளான் பண்ணி இந்த விஷுவல்ஸ் எப்படி பண்ணணும், அப்புறம் சாங்ஸ் எப்படி பண்ணணுன்ட்டு நிறைய பிளான் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணி பண்ணுறது தானோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த படத்தில் உள்ள எல்லா பாட்டும் நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார். கதையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் பரவலாக இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதனாலேயும் இந்த படம் நல்ல வெற்றி பெறணும். என்னோட பேர் தானா. நான் படைவீரனுங்கிற இந்த பாரதி ராஜா சாரும் விஜய் சாரும் நடிக்கிற இந்த படத்தை இயக்கியிருக்கேன். அதை விட ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிற விஷயம், கார்த்திக் ராஜா சார்கிட்டேருந்து அருமையான ஒரு 8 பாடல்களை வாங்கியிருக்கேன்னு சொல்ல முடியும். விவேகம் இயக்குனர் சிவா அஜித்துடன் இணைந்திருக்கும் 3வது திரைப்படம்ன்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த படத்தில் அஜித் 6 பேக்குடன் நடிச்சிட்டு வராரு. மே 1 அஜித் பிறந்தநாள் அன்று பெரிய மரக்கிளையை தூக்குவது போல் அஜித்துடைய போஸ்டர் டிசைன் வெளிவந்தது. ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பும் அடைஞ்சிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இது போன்ற புதிய போஸ்டர்ஸை வெளியிட்டு கொண்டாட போகிறாங்களாம். சஞ்சிதா ஷெட்டி வளர்ந்து வரும் நடிகர்களின் நிறைய படங்களில் நடிச்சிட்டு வராங்க. ஏண்டா தலையில் என்ன வைக்கல? சஞ்சிதா ஷெட்டி ஈடன் அசாருடன் இணைந்து நடித்திருக்கும் காதல் காமெடி திரைப்படம். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்பை பார்க்கலாம். இந்த டீம் ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் எடுத்திருக்காங்கிறது ஒவ்வொருத்தர் பேசும்போது நல்லா தெரியுது. படமும் பார்த்தோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. டெஃபினெட்லி இந்த வருஷத்தோட ஒரு காமெடி ஜானர் ஒரு படத்தில் இது ஒரு நல்ல ஒரு இடத்த பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். அவர் டைரக்டர் வாழ்த்துக்கள். உங்கள் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. மூவி ஏண்டா தலையில் என்ன வைக்கல நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி இதில் வந்து மியூசிக் டைரக்ஷனும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் ஹிலாரியஸ் மூவி. இட் வில் பி அ லாஃபிங் ரைட். உங்களுக்கு வந்து சிரிச்சு வயிறு புண்ணார் அளவுக்கு திஸ் காமெடி இன் திஸ். அண்ட் இதில் வந்து பெரிய ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. என் பேர் விக்னேஷ் கார்த்திக், ஏண்டா தலையில் என்ன வைக்கல படத்தோட இயக்குனர். அண்ட் படம் வந்து ஒரு ஜாலியான ஃபேண்டசி காமெடி என்டர்டெய்னர். ஒரு டார்க் காமெடி ஃப்ளேவரில் ஹீரோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து எப்படி வெளியே வராரு அப்படின்றதான் கதை. நான் வம்ஷீதரன், இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரொமான்டிக் காமெடி ஃபேண்டசி த்ரில்லர். ஆக்சுவலாக இந்த படத்தில் நான் சின்னதாக ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் ஹீரோவாக. என் கூட சேர்ந்து பேரா பண்ணியிருக்கவங்க வந்து சஞ்சிதா ஷெட்டி. சூதுகவும் படத்தில் பார்த்துருப்பீங்க, விஜய் சேதுபதி சார் கூட நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து அடுத்தது வந்து அவங்கள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற அளவுக்கு பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நான் உங்களோட சஞ்சிதா ஷெட்டி. இன்றைக்கி ஏண்டா தலையில் என்ன வைக்கல படத்தோட ஆடியோ லான்ச். ஃபேண்டசி த்ரில்லர், செம்ம காமெடியாக ஃபன்ஃபுல்லாக இருக்குது. அவங்க சிங்கப்பூர் தீபன். அதாவது இன்றைக்கி வந்து ஏண்டா தலையில் என்ன வைக்கல அப்படிங்கிற ஒரு இசை வெளியீட்டு விழான்னு பேசிகிட்டு இருக்கோம். அதாவது உங்களுக்கு வந்து இப்போ நான் இந்த டைட்டில் ஏன் வச்சாங்கன்றது உங்களுக்கு நான் பேசும்போது தெரியும். ஏன்னா இந்த வெயிலில் நீ என்ன தள்ள எண்ணெய் தேய்ச்சின்னு தான் பேசணும். அதனால் பார்க்குற எல்லோரும் இந்த கேள்வி தான் கேட்பாங்க. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான படத்தில் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சினிமாவில் இசையமைப்பாளர் ஆவதற்கும் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் ஆவதற்கும் வழிகாட்டுவதில் ஒன்று இசை ஆல்பம். யாத்ரிகா இந்த இசை ஆல்பத்தை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஐம் நிகிதா கணேசன். நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் யாத்ரிகா ஒரு டைரக்டர். இந்த மியூசிக் ஆல்பம் வந்து இட் இஸ் அபவுட் அ சோலோ ஃபீமேல் பைக் ரைடர். ஒரு பொண்ணு தனியாக பைக் ஓட்டிகிட்டு போகிறா. இதோட ஷூட்டிங் வந்து சிக்மங்களூரில் நடந்தது. இதோட டிஓபி வந்து தட் இஸ் சினிமோட்டோகிராஃபர் வந்து ஸ்ரீராம் ராகவன். நல்லா காட்டியிருக்காரு விஷுவல்ஸ். ப்ளீஸ் டூ வாட்ச் இட். என்னோட பேர் ஸ்ரீராம் ராகவன். நான் இந்த யாத்ரிகா ப்ராஜெக்டுடைய சினிமாட்டோகிராஃபர். கேரளா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹில் ஸ்டேஷன் எல்லாமே ஸ்கவுட் பண்ணோம். ஃபைனலி ஐ ஆம் ஹாப்பி வித் வாட் ஆர் த லொக்கேஷன்ஸ் ஐ காட். விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அல்ருஃபியான், யாத்ரிகாவோட மியூசிக் டைரக்டர். யாத்ரிகா இஸ் அ ஜேர்னி. அதாவது ஒரு பொண்ணோட பயணம் தான் இந்த சாங். அவங்க வாழ்க்கையை தேடி இல்லைனா அவங்க வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு சில சம்பவங்களுக்கு அப்புறமான ஒரு பயணம் தான் இந்த சாங் ஆரம்பிக்கும் போது தமிழில் மட்டும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட் வந்து கனெக்டட் இல்லை, எல்லாருக்குமே வந்து கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். தமிழ் வந்து சக்தி ஸ்ரீ பாடியிருக்காங்க, யுகபாரதி சாரோட லிரிக்ஸ். ஹிந்தி வந்து நிகிதா காந்தி, தெலுங்கு வந்து பத்மலதா, மலையாளம் நிக்கில் மேத்யூ, அண்ட் கன்னடா வந்து ஸ்வாதி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் டேலண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நான் சியாஸ்ரீ.
யாத்ரிகா மியூசிக் வீடியோட காஸ்டியூம் டிசைனர். ப்ராஜெக்ட் ரொம்ப அழகாக வந்திருக்கு. எஸ்பெஷலி நிக்கிதா கணேசன் இந்த மியூசிக் வீடியோட டைரக்டர். இது அவங்களோட ப்ராஜெக்ட். ரொம்ப யங் அண்ட் டேலண்டட் டீம். சினிமாட்டோகிராஃபி எல்லாம் வந்து இன்னும் சான்ஸே இல்லை. ரொம்ப அந்த லொக்கேஷன்ஸ்க்கு அழகாக ஏற்ற மாதிரி காஸ்டியூம்ஸும் நாங்கள் பிக் பண்ணியிருக்கோம். பாப்பாண்டி அறிமுக இயக்குனரா நடிகர் தனுஷ் வெற்றி அடைந்திருக்கும் திரைப்படம். தனுஷ் கனடாவை சேர்ந்த ஹாலிவுட் டைரக்டர் கென் ஸ்காட் இயக்கத்துல ஹாலிவுட் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. பக்கீர் என்ற கேரக்டர்ல நடிக்கிற இந்த படத்தின் ஷூட்டிங் லண்டன்ல நடந்துட்டு இருக்கு. அறிமுக இயக்குனர் ரவீந்திரன் இயக்கத்தில் உருவாக போகும் திரைப்படம் லெமோரியா. பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு இந்த படத்தை உருவாக்க இருக்காங்க. இந்த படத்தின் துவக்க விழால இயக்குனர் வி சேகர், வடிவக்கரசி உட்பட பல பேர் கலந்துக்கிட்டாங்க. சுமார் 25 வருடங்களாக வரலாற்று ஆய்வாளர்கள் கொண்டு ஆய்வு செய்து அதை திரைக்கதையாக அமைத்து பிரபலமான நடிகர்களை கொண்டு நடிக்க வைப்பது இதனுடைய நோக்கம். அதாவது தமிழர்களுடைய வரலாற்று உண்மைகள் நிறைய மறைக்கப்பட்டு விட்டன. அதனை மீண்டும் இந்த இளைய தலைமுறைகளுக்கு இதை கொண்டு செலுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு மாபெரும் முயற்சியாக இதில் சுமார் 93 வரலாற்று ஆய்வாளர்கள் இதில் பங்கு கொண்டு இருக்கிறார்கள். லெமோரியாங்கிறத வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்லேயும் காலேஜ் டேஸ்லேயும் கேள்விப்பட்டிருப்போம். லெமோரியா கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மனிதன் உருவான இடம் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முதல்ல உலகத்திலேயே உருவான மொழி தமிழ் மொழி அங்கே தான் அப்படிங்கிறாங்க. அதை பற்றி நம்ம டாக்டர் பத்மநாபன் ஐயா, சுவாமிநாதன் ஐயா, இன்னும் பல ரிசர்ச்சுகள், அதாவது அவங்களுடைய பாதி லைஃப் கிட்டத்தட்ட அவங்க எல்லாருமே 90 வயசு கிட்ட இருக்காங்க. அவங்களுடைய முக்கால்வாசி லைஃபே இந்த ரிசர்ச்லேயே போயிருக்கு. அவங்க பெரிய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய ரிசர்ச்சை வச்சு நமக்கு லேட்டஸ்ட்டாக நிறைய மெசேஜஸோடு இந்த படம் வரப்போகுது. வரலாறுகளை பதிவு பண்ணுவது, புராணங்களில் வரலாறு இல்லைன்னா வெறும் வரலாறாக பதிவு பண்ணுறதுல நம்ம சினிமாக்காரங்க வந்து நம்பர் 1 இருந்திருக்கிறாங்க. அந்த ஒரு பட்டியலில் பல வரலாற்று படைப்புகள் வந்திருக்கு. அதில் வந்து இப்போ இந்த லெமோரியான்ற ஒரு படைப்பு ஒரு முக்கியமான இடத்தை பெறணும். உலகிலேயே முதலில் சங்கம் வைத்து மொழியை வளர்த்தவன் தமிழன் தான். இது வேறு எந்த மொழிக்கும் இதே மாதிரி சங்கம் வைத்து மொழி வளர்க்கல. ஒரு தனி இந்த மொழி இது உலகத்திலேயே முதல் மொழி இதுதான். நான் பல நாடுகளுக்கு சென்றுள்ளேன். அங்கெல்லாம் தமிழின் தாக்கம் உள்ளது. நடிகை ஸ்ரேயா சூப்பர் ஸ்டார் உட்பட பல முன்னணி நடிகர்களுடன் நடித்த நடிகை, பல விருதுகளை பெற்ற நடிகை. கார்த்திக் நரேன் அடுத்ததாக இயக்க போகும் நரகாசுரன் படத்துல முதல் முறையா ஸ்ரேயா வில்லியா நடிக்க இருக்காங்க. முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு அரவிந்த் சாமி. இயக்குனர் அட்லி தயாரித்திருக்கும் முதல் படம் சங்கிலி புங்கிலி கதவு தர. ஜீவா, ஸ்ரீதிவ்யா, சூரி, மொட்டை ராஜேந்திரன் என பெரிய நட்சத்திர கூட்டங்களே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஹைக் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சாரு. நல்ல முயற்சி. எஸ்பெஷலி ஐ வாஸ் கன்சர்ன்ட் ஃபார் ஹைக். நல்ல கதை, நல்ல படமாக இருக்கணும்னு ட்ரெய்லர் பார்த்தது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபுல்லி வெல் கவர்ட் பட் நாட் வித் தெர்மோகோல். தப்பா சொல்லிட்டேன்னா இல்லை, ஆவின்னு தான் அது உடனே ஞாபகம் வருது. We come to the genre of the film. I think horror comedy, as we know, ghost comedy is a huge category which is unique to the Tamil film industry, and I think we've got great talent here, and I have every reason to believe that this is a film that's going to appeal to audiences. சங்கிலி பொங்கலி கதை தர அதில் ஜீவா சார். ஸோ இந்த கதை நான் கேட்டவொடனே சொன்னேன், டார்லிங்கிட்ட சொல்லலாம், ஜீவா டார்லிங்கிட்ட சொல்லலாம், கண்டிப்பாக கேட்பார் அப்படின்னேன். அப்புறம் நான் போய் மீட் பண்ணி சொன்ன உடனே ரொம்ப நல்லா இருக்குது, ஐக்கும் எனக்கு தெரியும், நான் ஃபுல் கதை கேட்டுறேன் அப்படின்னாரு. கேட்டவொடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ டார்லிங். நான் ஏன் தேங்க் பண்ணணும் மெயினாக அட்லியை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் இதை தான் பேசியிருக்கேன். அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டரை லான்ச் பண்ணுறதுக்கே யோசிக்கிறாங்க. அவரோட அசிஸ்டண்ட்டே நான் கிடையாது. பட் பரவாயில்ல டார்லிங், நீங்கள் சொன்ன லைன் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உங்களை லான்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எனக்கு நடிகையில் அவர் கிராண்ட் சனை லான்ச் பண்ணுற பெருமை என்றைக்குமே இருக்கட்டும், நானே லான்ச் பண்ணுறேன் அப்படின்னு கட்ஸாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணார். ஐ ஹோப் அவரோட நம்பிக்கையில் நான் எதுவுமே மிஸ்டேக் பண்ணலன்னு நினைக்கிறேன். அட்லி என்கிட்ட இந்த ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே யார் ப்ரோ அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போது அவங்க தான் சொன்னாங்க ஐக்குன்னு. அப்போ ஐக்கு ஆமாம் தனியாக அவங்க கமல் சாரோட எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னாங்க. கதை சொல்ல ஆரம்பித்த உடனே பார்த்தா
இட் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியில் நடக்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் நம்ம ரிலேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி படம் நான் உடனே ரிலேட் பண்ணி நான் ரொம்ப உடனே என்ஜாய் பண்ணி நான் உடனே சொன்னேன் நிச்சயமாக நான் அந்த படம் பண்ணுறேன்னு. இட்ஸ் லைக் a கம்ப்ளீட் மீல், எல்லாமே இருக்கும், சாப்பிட்டதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைங்காக ஹாப்பியாக இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு படம். ஃபுல் ஃபேமிலியோட பார்க்க போகிற ஒரு படம். எனக்கும் பேயனா ரொம்ப பயம். பட் இந்த படம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பயம் போயிடுச்சு. பேய் பார்த்தேன், அந்த கெட்டப்ஸ் எல்லாமே பார்த்தேன். ஸோ அதனால இதெல்லாமே நிஜமான பேய் இல்லை, ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம் படத்தில், ஸோ ஏதுக்கு பயப்படணும்னு அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு எனக்கு. நல்லா வந்திருக்கு படம். காமெடி ட்ராக் வரைக்கும் எக்ஸலண்ட். ஏன்னா தம்பி ராமையா, கோவை செல்லாம் பிச்சு உதறிட்டாங்க. அண்டு சும்மா சொல்லக்கூடாது, சூரியெல்லாம் இந்த படத்தில் அதிர்விதிரி பண்ணியிருக்கான்றதை ஐயப்பா சொல்லிக்கிட்டே இருப்பான். தயாரிப்பாளர் என்ற ஒரு போராட்டத்தில் தம்பி அட்லி, ஒரு இயக்குனர் என்ற ஒரு போராட்டத்தில் அட்லி, விட்ட வெற்றி மீண்டும் எட்டி பிடிக்க வேண்டும் என்ற வெறியோடு இருக்கக்கூடிய தம்பி ஜீவா, 5வது படமாக எட்டி பிடித்திருக்க விஷால் சந்திரசேகர். இந்த 4 இளைஞர்கள் வெற்றி பெற்று விட்டால் நாங்களெல்லாம் வெற்றி பெற்றது போல. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமை.